ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். குயின் பின்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இந்த வீடியோ. ஏன் இந்த படத்தை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, 2 நாளாகவே சப்கான்ஷியஸ் மைண்டில் எனக்கு அந்த சீக்வன்ஸும் அந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் அந்த ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு ரொம்பவே எனக்கு அடிக்கடி அது வந்துக்கிட்டு இருந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்டாகவும் இருக்குது. அண்டு நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறப்போ அதுக்கு ரிலேட்டபுளாக இருந்த ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்த படம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்தோட பேர் குயின் பின்ஸ். இது 2021 ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அந்த படத்தை பற்றின ஒரு டைரக்டரை பற்றியோ இல்லை எடிட்டரை பற்றியோ ஆக்டரை பற்றியோ எதை பற்றி நான் பேச போகிறது இல்லை. அவங்கள பற்றி எதுவும் நான் சொல்லவும் போகிறது இல்லை. அதெல்லாம் விக்கிபீடியாவிலே இருக்குது. இந்த சப்ஜெக்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான ஒரு காரணம் என்னென்னா, ஒரு காமன் மேனை பற்றின ஒரு சப்ஜெக்ட் இருந்ததுனாவே அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாவோ இல்லை நம்மளாவோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு மெர்ஜ் ஆயிரும். அந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ அப்படி என்னை பாதித்த படம் தான் இது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் சும்மா ஒரு பேப்பர் நியூஸ் தான், அது கேட்ட ஒரு நியூஸ் தான் கூட வச்சுக்கோங்களேன். கேரளா பக்கத்தில் ஒரு விவசாயி லாட்ரி சீட்டு வாங்குறது எப்பவுமே வாடிக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே அவருக்கு ஒரு 4 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ ஒரு நாள் அவருடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு கையில் காசு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்போது அவர் திரும்பி அந்த லாட்ரி சீட்டு கடையை பார்க்குறாரு. அவர் வாடிக்கையாளர் ரெகுலராக அப்படின்றதுனால அந்த கடைக்காரரும் எத்தனை சீட்டு வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு 2 சீட்டு வைங்க, ஆனால் என்கிட்ட காசு இல்லை, அது ஓரமாக எடுத்து வைங்க, நான் கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு போகிற போக்கில் அவர் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அடுத்த வேலைக்கு. ரொம்ப நாள் கழித்து அந்த பேப்பர் கடைக்காரர் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ எதர்ச்சியாக அந்த பேப்பரை எடுத்து இவர் வாங்கின அந்த லாட்ரி சீட்டு காசு கொடுக்காம வாங்கி ஓரமாக எடுத்து வச்சதை எடுத்து பார்த்துட்டு அதில் 2 சீட்டில் ஒரு சீட்டு லாட்ரி சீட்டு விழுந்துருச்சு. ப்ரைஸு 15 லட்சம். இவருக்கு பேரானந்தம் அந்த கடைக்காரருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த காசை அந்த விஷயத்த அவருடைய ஒய்ஃப் கிட்ட சொல்கிறதுக்காக போயிட்டு சொல்கிறாரு. எப்பயுமே வழக்கத்தை விட சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு அந்த மனைவியோட முடிவு, எல்லா மனைவியும் எப்படி இருப்பாங்களான்னு தெரியல, பட் அந்த மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நம்மளுடைய காசு இல்லை, இதை அந்த விவசாயிக்கிட்டே அவர்கிட்டே கொடுத்துருங்க, அவருக்கு ஒரு 4 பொண்ணுங்க இருக்காங்க, நம்மளை விட ரொம்ப ஏழ்மையானவர், ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி தான் நம்மக்கிட்ட இந்த லாட்ரி சீட்டு வாங்கியிருக்காரு, அவருக்கும் நிறைய பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுடைய முடிவை சொல்லிடுறாங்க. இதை அவரும் ஏற்றுக்கிட்டார். யார்? அந்த கடைக்காரரும் ஏற்றுக்கிட்டார். சரின்னு காலைல விடிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த லாட்ரி சீட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த விவசாயிக்கிட்ட சொல்கிறப்போ அவர் சொல்கிறாரு, இது என்னோடய காசு இல்லை, இதை நான் காசு கொடுத்து வாங்கலை, அதனால் இந்த லாட்ரி சீட்டு நீங்களே இந்த லாட்ரி சீட்டுக்கு வந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது சிரிச்சுட்டு, இதுக்காக நான் லாட்ரி சீட்டு வாங்காமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் காசு கொடுத்து வாங்குவேன் அடுத்த தடவை அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு நேர்மை இருக்குல்ல, அந்த இது சொல்ல வரேன் நான். எப்பயுமே நல்லது கெட்டது, ஒரு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்னு இதெல்லாம் காலத்தோட கட்டாயம், சுழற்சி தானே. ஸோ அந்த சர்க்கிளில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ப்ளஸ்ஸு அப்படின்னு இருப்போம், இன்னொருத்தவங்க செய்யறது மைனஸாக இருக்கும். ஸோ ப்ளஸ்ஸாக இருக்கிற நம்ம தான் இன்னொருத்தருக்கு மைனஸாக இருக்கும். இது இது எல்லாமே டிமாண்ட் பண்ணுறது அந்த சுச்சுவேஷன், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ இந்த கதை திட்ட ஒரு யதார்த்தவாதிகளை பற்றின ஒரு இது. ஓப்பனாக சொல்லணும்னா இந்த படத்தோட கதையை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா அதில் இந்த கூப்பன்ஸ் ஆஃபர் இது மாதிரி கொடுப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, என்னென்னா தான் குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் இந்த கூப்பன்ஸை அவங்க எடுத்து கலெக்ட் பண்ணி சேல் பண்ணி இதை ஒரு ஸ்கேமாக அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய திருடங்கிட்டேருந்து ஒரு சின்ன திருடனா எப்படி அப்படின்ற மாதிரி, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள்கிட்டேருந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறப்போ அதுக்குள்ளார இருக்கிற பாலிடிக்ஸ் அரசியலில் இருக்குல்ல, அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் ரொம்ப யதார்த்தமாகவும் நல்லாவும் இருக்கும். இங்கே எதுக்காக இந்த விஷயத்த செஞ்சாங்க அப்படின்றதையும் ஒரு ஆழமும் அதில் ஒரு நியாயமும் அப்படின்றது இருக்கும்.
ஸோ இந்த படத்தை பற்றி வேறு என்ன நான் சொல்கிறது, இந்த படம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, நான் ஒரு சப்ஜெக்ட் வந்து ரிசர்ச் பண்ணேன். ஸோ அது சிமிலராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணன் டைரக்டர், ரொம்ப நன்றிண்ணே, அவர் பேர் சொல்ல விரும்பலை, அவர் தான் எனக்கு இந்த ரெஃபர் பண்ணார், இந்த படத்தை பாரு, நீ சொல்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேரலராக ஒரு மாதிரி இருக்கும், நீ பார்த்துட்டு முடிவெடு அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் எனக்கு இந்த படம் தெரிஞ்சுது. இந்த படம் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரியான படங்களை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்டு நான் எழுதின சப்ஜெக்ட்டு சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா என் மூளைக்கு மூலம் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். நான் ஒரு பையனை, நான் என் ஏரியா பையனை, ஒரு சின்ன பையனை நான் பார்க்குறேன், அவன் காலேஜ் படிக்கிறான், அவன் ஃப்ரெண்டை நான் பார்த்துட்டேன் போகிறப்ப வரப்போலாம். ஒரு நாள் இந்த பையன் சோகமாக இருக்கான், என்னடா சோகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆனால் அந்த பையன் என் கூட இருப்பான் பார்த்துருக்கீங்களேண்ணா என் ஃப்ரெண்டு, ஆமாண்டா என்னடா அப்படின்னா, இல்லைண்ணா அந்த பையன் இறந்துட்டானா, அவனோட இதுக்கு தான் போயிட்டு வரேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, எனக்கு ரொம்ப சோகமாக சொன்னான். ஏன்டா என்ன ஆச்சு, அந்த பையன்டா திடீர்னு இறந்துட்டான், என்ன ப்ராப்ளம்டா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரம்மி இந்த மாதிரி கேம் ஆப் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பண்ணி நிறைய பணத்தை அவன் இழந்துட்டானா, அவங்க அப்பா அம்மாவுக்கு வீட்டில் பேரண்ட்ஸ்க்கெலாம் ஒரு மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு. ஸோ விளையாட போன ஒருத்தன் விளையாட்டாக அவன் உயிரை வந்து வாங்கிடுச்சு பாருங்களேன். ஸோ இந்த விஷயத்த வந்து இந்த நாட்டை எடுத்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறப்போ நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் எனக்கு அந்த டைரக்டர் மூலயமா எனக்கு இந்த படம் தெரிய வந்தது. உண்மையிலே நல்ல படம். இந்த மாதிரியான படங்கள் நீங்கள் பார்த்து உங்களுடைய லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இது மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். அண்டு ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.